எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக அரசியல்ல மறைமுகமா இல்ல பேசாம இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி. இன்னும் அதிமுக குழுவே அமைக்கல. அங்க என்ன நடக்குதுன்ற ஒரு பெரும் கேள்வி இப்ப எழுப்பப்படுது சார். என்னதான் சார் நடக்குது? இங்க என்ன நடக்குது அப்படின்னோம்னா, இவங்க ஒரு உள்திட்டம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அணுகுறாங்க. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏப்ரல் 22ஆம் தேதி கூட்டணி உறுதியாயிடுச்சு. இன்ன வரைக்கும் எல்லாமே ரகசியமா நடக்குது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி கேட்கக்கூடிய எதையுமே எடப்பாடி பழனிசாமி தரமாட்டேங்கிறாரு. எடப்பாடி ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டு மட்டும் உட்காந்துடுறாரு அவரு. பாக்கலாம். இப்ப என்ன சொன்னாரு பாருங்க, டெல்லியில இந்த தேர்தல் தேதி அறிவிக்கலையே அப்படின்னா, தேர்தல் தேதி அறிவிக்கிறல்ல, எதுக்கு நீங்க வந்துட்டு உங்களை 3 முறை வந்துட்டு கூப்பிட்டாரு இது வரைக்கும் அமித்ஷா, ஏன் போனீங்க? ஒரு முறையும் ஒண்ணு சொல்றாரு. இந்த முறை என்ன சொல்றாருன்னா, எப்படி இந்த தேர்தலை அணுகுவது என்பது தொடர்பாக பேசுறோம் அப்படின்றாரு. ஏங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க 6 முறையோ 7 முறையோ ஆட்சியை பிடிச்சவங்க. 77, 80, 84, 91, 2001, 2011 6 முறை தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச கட்சி. ஒரு சட்டப்பேரவை தேர்தலை எப்படி அணுகணும்னு தெரியாதா? அமித்ஷா கிட்ட போய் நீங்க கேட்க போறீங்களா? ஏங்க, நீங்க எல்லாம் ஜெயிச்சு இருக்கும் போது பாஜகன்ற ஒரு கட்சியே கிடையாதுங்க. 77ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஜன்சங்ன்ற ஒரு கட்சி தான் இருந்தது, ஜனதான்ற கட்சி தான் இருந்தது. ஒழிய ஜன்சங் கூட இல்ல, ஜனதா தான் இருந்தது. 80ல தான் பிஜேபியே வந்துச்சு. நீங்க என்ன அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க எப்படி தேர்தல் அணுகிறதுன்னு? அப்ப நடந்தது அங்க வேற. நடந்தது என்னன்னா, அவர் அழுத்தினாரு. போன சீட்டை முதல்ல முடி, நாங்க என்ன கூட்டணி கூட்டம் ஆளுக்கெல்லாம் நாங்க சீட்டை பகிர்ந்து கொடுக்குறோம், எனக்கு 70 சீட்டை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கேட்டிருக்காரு. இல்ல, அவ்வளவு தர முடியும். 2வது, நீங்க உங்களுக்கு மட்டும் பேசுங்க, உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, அதை நம்ம பேசுவோம். மத்தவங்களுக்கு எல்லாம் நான் பேசிக்கிறேன், நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்டிஏன்ற ஒரு அணி அதிமுக அணிக்கு எதிராக ஸ்ட்ராங்கா தமிழ்நாட்டுல கால் போய் சேரக்கூடாதுன்னு எடப்பாடி பயப்படுறாரு. அதனால நீ உனக்கான சீட்டை வாங்கிட்டு போ. போன முறை மாதிரி, போன முறை 20, இந்த முறை 25 தரேன், இல்லாட்டி 28 தரேன், வாங்கிட்டு போ. மத்தவங்களுக்காக நீ பேச வேணாம், நான் பாத்தேன். அது பாமக இருந்தாலும் சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இதான் விஷயம். அந்த தகராறுல தான் ஓடிட்டு இருக்குது. இன்னும் முடியல. ஆனா அதிமுக தலைமையில பாமக மட்டும்தான் இணைந்தாங்க. டிடிவி கூட அண்மையில சொல்லி இருக்கிறாரு, நாங்க பாஜகவோடு சேர்ந்துதான் என்ன தொகுதி பங்கிடோ அதை நாங்க பிரித்து வாங்கிப்போம். அதான் சொல்ல வர, அது தப்பு இல்ல. அது நீங்க ஒரு மைனர் பார்ட்னர். பிஜேபியை விட நீங்க கம்மியான கட்சியா? அப்படி பார்க்கும்போது பாஜக தான் சார் தலைமை தாங்குது. இல்ல, எங்க, அதாவது இந்திய அளவுல வந்துட்டு என்டிஏனுடைய தலைமை இருக்கு. போன மக்களவை தேர்தலில் என்டிஏ தலைமையில தான் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது. அதுல தினகரனும் போட்டிட்டாரு, ஒரு ஓபிஎஸும் போட்டிட்டாரு. ரைட்டு. இப்ப நீங்க யாரோட கூட்டணி வச்சிருக்கீங்க? யாரு கூட்டணி தலைமை? அதிமுக தானே. நான் அவங்களோட பேச மாட்டேன், நாங்க இவங்களோட தான் பிச்சுக்குவேன் அப்படின்னு அர்த்தாது. நீ என்ன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாஜக அவனுடைய ஒரு அங்கமான? அது RSS விஸ்வ இந்து பரிஷத் மாதிரி நீ ஒரு சங்கி கூடாரமா, சங்கி கட்சியானா? நீ சங்கி பிரிவான்னா? இல்ல, நீ ஒரு தனித்த கட்சி தானே. நீ யாருடைய ஓட்டை பிரிக்கிற? அதிமுக ஓட்டு. அப்ப அதிமுக உன்னை வரவேற்றாரா இல்லையா அவரு? அப்புறம் அதிமுக நீ பேசணும். நான் பேச மாட்டேன், பாஜகவோட பேசுறேன்னா என்ன அர்த்தம்? அது ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தல. அது உனக்கு எடப்பாடியோட மோதல், அப்போ ஈக்குவல். அங்கெல்லாம் நீ பேசணும். நீ தடிச்சு நின்று 5.6% ஓட்டு வாங்கினா 2019லயே இவங்க அவ்வளவு வாங்கினாங்க. பிஜேபி உன்னை விட ஒரு பெரிய கட்சி கிடையாது பிஜேபி. இப்ப வீக்கன் நீ. சோ நான் வீக்கன் ஆயிட்டேன், பிஜேபிக்கும் கீழே தான் அப்படி ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறாரு அவரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சபட்டச் பண்ண பாக்குறாரு. அதிமுக பாஜக கூட்டணியை உடைக்க பாக்குறாரு டிடிவி. இது வேற ஒண்ணும் இல்ல. நிறைய சீட்டை கேட்பாரு. அவங்க போயிட்டு இவரோட முண்டுவாங்க. அவங்க எங்க இந்த சீட்டை தருவாங்க? எடப்பாடி பழனிசாமி தராத பிஜேபி எப்படி ஒரு சீட்டை கொடுக்கும்? சரி, எடப்பாடி பழனிசாமி மொத்தமே உங்களுக்கு ஒரு 50 சீட்டு தான் சொல்றாரு. பிஜேபி எவ்வளவு உனக்கு கொடுக்கும்? 6 சீட்டு 7 சீட்டு கொடுக்கும். இவ்வளவுதானே? உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்போ அங்க போய் நேரடியா பேசி 10 சீட்டை வாங்கிட்டு போயிடலாமே. நீ அதிமுக ஓட்டு உனக்கு தானே வரப்போகுது. ஒரு தொகுதியில பிஜேபி ஆதரவு ஓட்டு உனக்கு வர்றதை விட
அதிமுக ஓட்டு தானே உன் வெற்றிக்கு ஆதாரமா இருக்க போகுது. அப்ப நீ எங்க பேசினா சரியா இருக்கும்? நீங்க சொல்லுங்க, எங்க பேசினா சரியா இருக்கும்? எடப்பாடியோட பேசினா தானே சரியா இருக்கும். பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம்? ஆனா மற்ற கூட்டணியில இருக்க தலைவர்கள் அனைவரும் தேசிய ஜனநாயக தலைமையை தானே சார் விரும்புறாங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, எல்லாம் அறிவாலயத்துக்கு போறாங்க. இங்க ராயப்பேட்டைக்கு தானே வந்திருக்கணும். எடப்பாடியே டெல்லிக்கு போறாருன்னா அங்க தலைமை தாக்குறது. அதிமுக உடஞ்சி பீஸ் பீஸா போயிடுச்சு. ஓகே, பலவீனமா இருக்கிறாங்க. உடனே அவங்க டெல்லிக்கு போறாங்க, உண்மை. ஆனாலும் அங்க போய் பேசினாலும் யாருக்கிட்ட யாரு பேசுறது? தாங்க அப்படின்னு யாரு கேக்குறது? தரமாட்டேன்னு யாரு சொல்றது? அமித்ஷா தான் கேட்கணும். அமித்ஷா கேட்கிற இடத்துலயும் எடப்பாடி தர்ற இடத்துல தானே இருக்காரு. அப்ப நீ தர்ற இடத்துக்குள்ள நீ வரணும். நீ கெஞ்சற இடத்துல போயிட்டு நான் என்ன பேசுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏயா உன் ஆளு ஆனானப்பட்ட அமித்ஷா சோசியல் இன்ஜினியரிங்கு அதுவே எடப்பாடி கிட்ட தொங்குதுன்னா நீ ஏன்னா அவர் கால இப்ப ஒரு இடத்துல பிரபு என்ன பண்ணிடுவாரு, செவர்ல ஏறி குதிக்கிறதுக்காரு அவர் மேல போயிடுவாரு. இந்த ஏணி பிடிக்க போன பாண்டியராஜன் என்ன பண்ணுவாரு, இவரு அவனை பிடிக்கிறான்னு சொல்லிட்டு போட்டு கீழே இருக்கிறவர்தான் ஏணியை உரி விட்டோன்னு இவரு அவன் காலை பிடிச்சிட்டு தொங்குவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவான், அவருடைய காலை பிடிச்சிட்டு தூக்கி பேட்டெல்லாம் உருவான். மேல இவங்களை பிடிச்சி மேல எடுக்கணும்னு நினைச்ச அந்த வடிவேலுக்கு வந்துட்டு நாங்க தெரியும். பாத்தீங்கல்ல, இதுதாங்க அதிமுக நடக்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை. மேல இருந்து தூக்க பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா பிடிச்சி இழுக்கிறாரு, அங்க அவர் நாக்கு தள்ளிட்டு சாவுறாரு. அவருடைய பேண்ட் பிடிச்சி இவரு உருவுறாரு, டிடிவி தினகரன். இதான் நடக்குது. இந்த கூட்டணியை வலிமைப்படுத்தி இதுல ஒரு பெரும் பங்கு பாஜகவிற்கு இருக்கு, அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகும். ஏன்னா டிடிவி அழைத்துட்டு வந்தாங்க, அன்புமணிக்கு கூட அவங்கதான் அழைப்பு விடுத்தாங்கன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க தொகுதி பங்கீடுல தலையிடுறதுல என்ன சார் சிக்கல் வந்துடும்? இல்ல தலையீடு இல்லைங்க, எவ்வளவு இடம் கேக்குறாங்கன்றது முக்கியம் இல்ல. எவ்வளவு இடம்னு கேக்குறாங்கல்ல. இப்ப அதிமுக ஒரு கணிசமான இடங்கள்ல நின்று தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க, இல்லையா? இல்ல, ஆனா கூட்டணி ஆட்சின்றது அவர் ஒரு 60-50 சீட்டு கொடுக்குறேன்றாரு, எல்லாரும் கொடுக்குறேன்றாரு. இவங்க ஒட்டு மொத்தமா 70 எல்லாருக்கும் இவங்க வாங்குறேன்றாங்க. அப்ப இவர் எப்படி கூட்டணி தலைமை ஆவாரு? அப்ப அதிமுக கூட்டணியினுடைய தலைமையில எடப்பாடி போன மாதிரி தானே ஆகுது. ஒத்துக்குவாரு? அவரு தரமாட்டேங்கிறாரு. இவ்வளவுதான் விஷயம். நான் அதனாலதான் பேண்ட புடிச்சு எடுக்கிற கதையை நான் சொல்றேன். நான் இப்ப புரியுதுங்களா? அவருக்கும் நாக்கு தள்ளுது, இவருக்கும் பேண்ட் உருவிட்டு போகுது. எங்க இவங்க முடிவு எடுக்க போறாங்க? இதுல டிடிவி தினகரன் பண்றது கூட்டணிய காலி பண்றது. சப்பட்டேஜ் வார்த்தை சொன்னேன். கூட்டணிய காலி பண்ற வேலைதான் அவர் செய்யறாரு. அவரு ஏங்க பெரும்பாலும் இருக்கிறது அதிமுக. அதிமுகவை நாடி பிஜேபி வந்துருக்குது. பிஜேபியை நாடி நீ போயிருக்கலாம். ஆனா சீட்டு பலம், ஓட்டு பலம் எங்கிருந்து வரப்போகுது? அதிமுக கிட்ட தானே. அப்படி அங்கதானே போய் பேசணும். நான் அங்க பேச மாட்டேன், இங்கதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கேட்டானா அவர் எப்படி கொடுக்க முடியும் உனக்கு சீட்டு? அங்க எடப்பாடி கொடுத்தாதானே உனக்கு சீட்டு தர போறாரு. அப்ப நேரம் அங்கேயே பேச போயிடலாமே நீ. அப்ப தெரியுதுங்களா கூட்டணி உடைக்கிறதுக்கான சூழ்ச்சி அப்படின்றது? இன்னைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானது அல்ல. முதல் செய்தியாளர் நான் சொல்றேன். அதிமுக பாஜக கூட்டணியும் உடையலாம். அப்பொழுது அதிமுகவோட இப்ப இருக்கிறவங்க எல்லாருமே பிஜேபியோட போயிடுவாங்க. அதுக்குதான் இந்த மாதிரி உள் வேலை செய்யறதுக்காகத்தான் இவரு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறாரு. சார், நீங்க சொன்னதை வச்சு ஒரு கேள்வி கேட்கலாம். அரசியல்ல எதுவும் நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இன்று வரை பாஜகவோடு உறுதி செய்யப்படல. ஒருவேளை எடப்பாடி வெளியே வந்தார், அதிமுக தாவேகா அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எது வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. விட என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் முக்கியம், போட்டு போறது யாரு? மக்கள். அவ்வளவுதான். அதனால அவங்க பலத்தை சேர்க்கறதுல எது வேணாலும் செய்வாங்க. இந்த தொகுதி பங்கீடுல காங்கிரஸ் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுமே பெரிய ரோல் பிளே பண்றாங்க அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக. ஒண்ணு வந்துட்டு இப்ப பாஜக பிளே பண்றது அப்படின்னா, பாஜக தனிச்சு ஒரு கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டுல போட்டியிட்டு 18% ஒரு அலையன்ஸா வாங்கிட்டாங்க போன தேர்தல்ல. உண்மைதான் அது. காங்கிரஸ் நிரூபிச்சிருக்கு இல்ல? கிடையாது. திமுக கூட்டணிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு டெபாசிட் எடுக்கிற நிலையில இருந்துட்டு மேல வந்திருக்காங்க. அதனால இது வேற அது வேற. காங்கிரஸ் என்ன நினைக்குதுன்னா, நிறைய இடங்களை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நாளைக்கு தேர்தல் முடிவு இழுபறியா வந்துச்சு அப்படின்னோம்னா கூட்டணி ஆட்சியில போயிடலாம் உள்ள அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜகவோடு கம்பேர் பண்ணும்போது காங்கிரஸுடைய வின்னிங் ரேஷியோ தமிழ்நாட்டுல அதிகம், கம்மி. பாஜக உள்ளாட்சி தேர்தலில் வாங்கினது வந்துட்டு 5.37%. காங்கிரஸ் தனித்து போட்டிட்டு வாங்கினது 4.17%. பாஜக ரொம்ப வளர்ந்து நிக்குது காங்கிரஸை விட. காங்கிரஸ் எதுவுமே பண்ணலையே. வெற்றி பெறது இங்க வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் வெற்றி பெறதுக்கு திமுக காரணங்க. திமுக வெற்றி பெறதுக்கு காங்கிரஸ் காரணம் ஆகாது. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க?
ஆமா உண்மைதான். ம், ம். அதனாலதான் போய் தொங்கிட்டு இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். ம், ம், ம். இவங்களாலதான் வெற்றி பெறணும் அப்படின்னோம்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை குறி வச்சிருக்க மாட்டாரு, ம், ம், ம். காங்கிரஸ் தான் குறி வச்சிருப்பாரு. ஓகே. புரியுதுங்களா? பிஜேபி வந்துட்டு ஏன் எடப்பாடியை குறி வச்சது? ம். அதுக்காக தான். ஓகே. அதனால காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு நிலையில இல்ல. அது மூப்பனார் இருக்கிற வரைக்கும் இருந்துச்சு, ம். அதுக்கப்புறம் இல்ல. தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரதிநிதியாக இன்று விஜய் தான் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுறாரு. மீண்டும் விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் தான், எப்படி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படின்ற மாதிரி அதை திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. அதான் அவர் தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜிலேயே போறாரு, யுக்திலேயே போறாரு. ஓகே. மக்கள் அரசியலுக்கே வரல. மக்கள் அரசியலுக்கு வந்தாருன்னா அந்த மாதிரி பஸ் மேல ஏறி நின்று பேச மாட்டார். அதனால அவருக்கு எதுவுமே புரியல. அதனால ஸ்டாலின் சார் வர்சஸ் விஜயா அப்படின்றதெல்லாம் என்னன்றது இவருக்கு தெரியாது. ம். ஆனா அவர் வந்துட்டு ஒரு யுக்தி அது. ம். நானும் இவங்களும் தான், மத்தவங்க யாரும் கிடையாது, நானும் ஸ்டாலின் தான், மத்தவங்க யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது வந்து யுக்தி, ம், ம். அவ்வளவுதான். ம். அதே மாதிரி முஸ்லீமை பத்தி பேசுறது எல்லாமே ஒரு யுக்தி, ம். ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெறுமா இல்லையான்றது தேர்தலில் பார்க்கணும். நீங்க என்னதான் 5000 கொடுத்தாலும் கூடுதலா 2000 கொடுத்தாலும் அதெல்லாம் தேர்தல்ல எடுபடாது. ஆனானப்பட்ட கலைஞராலே 2வது முறை ஆட்சி அமைக்க முடியல, உங்களால முடியாதுன்னு அடித்து சொல்றாரு. அவருக்கு தெரியல ஒரு விஷயம். ம். இப்ப போட்டியிடுறது வந்துட்டு கட்சிகள் தானே ஒழிய வரலாறு கிடையாது. ஓகே. இவர் ஜெயிச்சதே இல்லையே, அப்ப இந்த முறை ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போடாது இருப்பாங்களா? இப்ப நான் இருக்கேன், என் குடும்பம் எல்லாம் இருக்கு, எல்லாரும் இருக்காங்க, நாங்க எல்லாத்தையும் ஓட்டு போட மாட்டோமா? போன முறை போட்டோம், வேணா வேணா இந்த முறை நம்ம தூக்கி விஜய்க்கு போடும் அப்படின்னு நினைப்பாங்களா? இப்படி யாராவது நினைப்பாங்களா? ஒவ்வொரு தேர்தலும் சில பிரச்சனைகளின் அடிப்படையில தான் நடக்குது. ம், ம். அந்த பிரச்சனைகளை மட்டும் நீங்க பேசிட்டு போங்க. இது வரலாறுல அப்படி கிடையாது. நான் 77 இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 49 இதெல்லாம் இப்ப கிடையாது. 49 சொல்றதுக்கு நீங்க அண்ணாவும் கிடையாது, 77 பத்தி பேசுறதுக்கு நீங்க எம்ஜிஆரும் கிடையாது. நீங்க விஜய் திடீர்னு உள்ள வந்திருக்கிறீங்க, 10 நாளைக்கு 15 நாளைக்கு 20 நாளைக்கு ஒரு முறை வந்து பேசுறீங்க. உங்களை மக்கள் எப்படி ஒரு மதிப்பீடு செஞ்சு வச்சிருக்காங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. ஓகே. நீங்களா தன்னிச்சையா ஒரு ஸ்கிரிப்டை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க, அவ்வளவுதானே ஒழிய வேற எதுவுமே இல்லை. நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும்.